வணக்கம் நண்பர்களே. நம்ம மேக்ஸ்வின் கன்வெர்ட்டர் போட்டு கம்ப்ளைண்ட் வந்ததை நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டயோடு ஒன்று ஓப்பன் ஆகிருந்தது. இந்த சர்க்யூட்லாம் செக் பண்ணியிருக்கு. இங்கே வரக்கூடிய 3 பின் டயோடு நம்ம 7805 012 அந்த மாதிரி வரக்கூடிய ரெகுலேட்டர் டைப் டயோடு செக்ஷன் 3 பின்னோடது. இதை கழட்டி செக் பண்ணிட்டோம். மேனுவலாக செக் பண்ணும்போது ஷார்ட் காமிக்காது, சில நேரங்களில் காமிக்கல அப்படின்னு ஒன்று கழட்டிட்டு செக் பண்ணியாச்சு. இந்த செக்ஷன் எல்லாமே பக்காவாக செக் பண்ணிவிட்டு ரன்னிங்கில் இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்கு. செட்டு ஒரு 1 hour ஓடி இருக்குது. எந்த இஷ்யூ வருதா அப்படின்னு பார்த்தாச்சு, எதுவும் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த இடத்துல வரக்கூடிய ட்ராக்கை சுத்தமாக கட் பண்ணி விட்டு போட்டு இந்த இடத்துலேருந்து டேரெக்டாக ஒரு ஜம்பர் போட்டாச்சு. ஏன்னா அது வந்து நம்ம டயோடு வரக்கூடிய அந்த பின் வந்து ஹீட் ஏறி எரிஞ்சுங்காட்டி மறுபடியும் நம்ம அந்த எஸ்எம்டி டயோடு வந்து நம்ம சால்டர் பண்ண முடியாது, நிற்காது. இப்போதைக்கு முன்னால் கொஞ்ச நாள் கலண்டு வந்துடும். ஏன்னா அந்த பிரிண்டட் வந்து லூஸ் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணணும், இங்கேருந்து ட்ராக் எடுத்து இங்கே போட்டோம். ஏன்னா இந்த ட்ராக் வந்து வந்துருக்கும் போது நம்மளால் வந்து நாளைக்கு மறுபடியும் இந்த ட்ராக் கட் ஆகிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்னாடி இருந்து ட்ராக் கட் பண்ணி ஒயரில் அடித்து சுவிட்சிங் வரக்கூடியது தானே அப்படின்னு கொஞ்சம் லென்த்தாகவே விட்டு அடித்து இந்த இடத்துல ஒரு டயோடு போட்டாச்சு. சுவிட்சிங்கில் சில இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் போட்டிருக்கு. இந்த ஒயர் நம்ம கேஜ் கம்மியாக போடும்போது இங்கே ஆம்பியர் வந்து நம்ம லோடு எடுக்காது. அதனால் வந்து சுவிட்சிங் வந்து நார்மல் சுவிட்சே போட்டுக்கலாம். நம்ம டேரெக்டாக பேட்டரியோட இந்த ஒயரை தூக்கி இங்கே கொடுத்தோம்னா தான் இந்த சுவிட்ச் வந்து வேலையே செய்யாது. அப்போ வந்து அந்த புஷ்புல் சுவிட்ச் தான் நம்ம கண்டிப்பாக போட்டாகணும். இது வந்து சுவிட்சிங்களா, இதுலேருந்து டேரெக்டாக இது லோடு இது எடுத்துக்கும், இங்கே எடுத்துக்கும். வந்து சிக்னலுக்காக எடுக்கிறது. நம்ம ஆக்சுவல் போடுற அதே சன் சப்ரி சன் பிடி ஏடிசி பிடி போடுவோம். இது 2 ஃபெட் வந்து நம்ம 8 to 10க்காக 5200 இந்த பிசிபி வச்ச இது போடுவோம். ஹைடெக் அவரோடது. கூலிங்காக ஃபேனு பால் 007 இல்லை 7388 4 சேனலுக்காக போட்டிருக்கிறோம். அவ்வளோதான், ஒர்க் ஆகுது. நம்ம இன்றைக்கி ஒரு நாள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, ஓப்பன்லேயே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இந்த தவறுகள் வந்து என் சைட்லேருந்து வரும், கஸ்டமர் சைட்லேருந்து வரும். பிசிபி போர்டு அதுலேயும் வரதுக்கு நிறைய வாங்கி எலக்ட்ரிக்கல் நீங்கள் அதை சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் செய்ய பார்க்குறோம். இந்த மாதிரி வரும்போது அது தவறுகளை சரி செய்து கொடுத்துடணும். அது நம்ம பாலிசி. இந்த கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வந்து பணம் வாங்குகிறோம், அதுக்கு உண்டான வேலைக்கு உண்டான மதிப்பு நம்ம கொடுத்து செஞ்சிடறோம். 3 மாதம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இது நம்மக்கிட்ட ஃபிட்டிங் பண்ண செட் அப்படிங்கிறதுனால இதே நம்ம வெளியிலேருந்து பண்ணாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பட் அது கொஞ்சம் நம்ம சர்வீஸுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் பார்த்து வாங்கிக்கிறோம். இந்த கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த டைம் அப்படிங்கிறதுனால நம்ம சைட்லேருந்து ப்ராப்ளம் வந்ததுனால கஸ்டமர்கிட்ட இந்த பேமெண்ட்டும் நம்ம வாங்குறதில்ல. நம்மக்கிட்ட செய்யக்கூடிய கஸ்டமருக்கு அந்த ஒரு சலுகையை நம்ம பண்ணி கொடுப்போம் எப்போவுமே. இந்த கஸ்டமர் இல்லை, எந்த கஸ்டமராக இருந்தாலும். லோக்கலாக இருந்ததுன்னா நானே போய் கழட்டிட்டு வந்து நம்ம பண்ணி கொண்டே மறுபடியும் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த நிற்க ஒரு 6 நாள் வேலை போனாலும் பரவாயில்ல. அந்த கஸ்டமர் போய் இந்த 4 பேர்த்துட்டு நல்லா இருக்குது பரவாயில்ல தானே கம்ப்ளைண்ட்டுங்கும் போது வந்து செஞ்சு கொடுத்தாருன்னு நம்ம சொல்லணும். அதுதான் நம்ம வேலை செஞ்சு கொடுத்ததுக்கான இது. இல்லை செஞ்சு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் சர்வீஸுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. நேற்று மதியம் ஒரு 3 மணிக்காட்டு கூப்பிட்டாரு. நான் ஒரு 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். 9 மணிக்கு போனேன், கழட்டிட்டு வந்தேன். மார்னிங் அப்படியே நைட்டே கழட்டி சர்வீஸ் பார்த்தாச்சு. டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டு நம்ம போய் மாட்டிடுவோம். ஒரு நாள் ஓட வச்சுட்டு காலையில் நம்ம டைம் இருக்கிறத பொறுத்து கஸ்டமர் வண்டி இருந்தது அப்படின்னா நம்ம போய் மாட்டி கொடுத்துருவோம். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய ரெகுலர் டைப்பு இதே தான். ஏன்னா இதுவே நம்ம திருப்பி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் வந்து நம்ம அதிகமாக வீடியோ போடுறதில்ல. நம்மளுக்கு மேக்ஸிமம் இதுதான் அதிகமாக போகும் இந்த வேலை. ஸோ ஒரே போர்டையே வச்சு நம்ம ஒரே காம்பனண்ட் ஒரே மாதிரியே போட்டிருக்கிறதுனால அதையவே திருப்பி போடணும். புதுசாக ஏதாவது போடும்போது நம்ம போடலாம். நம்ம ஏற்கனவே செஞ்சுட்டே இருக்கிறதே திருப்பி இதுதான் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னோம்னா அது உங்களுக்கும் போர் அடிச்சிடும். இந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் வரும்போது நம்ம அட்டன் பண்ணும்போது நம்ம சொன்னால் அது ஒரு புது விதமாக இருக்கும். சும்மா நம்மளும் வீடியோ போடுறதுக்காக நம்ம போடக்கூடாது.
மானிட்டரி கன்வெர்ட்டர். இது வந்து 36 வரைக்கும் இருக்கும். 32 வோல்டேஜ் நிற்கும். இதில் 30 கம்பல்சரி நிற்கும் லோடில். ஹைடெக்கோட சிப் டைப்பு. இது வந்து 12 இன்ச் வரைக்கும் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் இது கொடுக்கலாம். ஏன்னா இது 50 டிரான்ஸ்ஃபார்மர்லேயே பக்காவாக ஓடி இருக்கு. குறைஞ்சது அவரோட இதில் வந்து ஒரு மாதமாக ட்ரைவ் பண்ணி ஹை வோல்டேஜ் அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதில் வந்து பண்ணியிருக்கிறோம். நம்ம ரெகுலராக வாங்க போகும்போது நம்ம பார்ப்போம். இப்போ வந்து 50 டிரான்ஸ்ஃபார்மரில் 60 வோல்ட்டில் போட்டிருக்கிறாங்க. அது கொஞ்சம் சர்க்யூட்டெலாம் மாற்றி அந்த போர்டு தான் புது டைப் மாடல் மாற்றின போர்டு தான் அது. இதுக்கு முன்னாடி போட்டது வந்து அந்த வோல்டேஜ் கொடுக்கக்கூடாது. இது வந்து அந்த வோல்டேஜ் வரைக்கும் தாங்கியிருக்கு. கம்ப்ளைண்ட்டும் எதுவும் வந்ததில்லை. ஏன்னா நம்ம போர்டு ஒன்று கிடைக்கிது வாங்கிட்டு வந்து போடுறோம் அப்படின்னா அந்த போர்டை அவங்க என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க செய்யறதை வாங்கிட்டு அப்படின்னா நம்மளுக்கு சர்வீஸ்க்காகட்டும், நாளைக்கு ஏதோ ப்ராப்ளம் ஸ்பேருக்கு எதுக்குனாலும் நம்ம அவங்ககிட்டயும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து வெளியே ரொம்ப தூரத்துலேருந்து வாங்குறதில்லை. ஏன்னா நம்மளுக்கு கொரியர் காஸ்ட்டு எல்லாம் வரும் அப்படிங்கிறனால. இது நல்லா இருக்குது. ரிசல்ட் வைஸ் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். இது சேம். இது கிரியேட்டிவ் தான் எப்பவுமே ரெகுலர் நம்ம போடுவோம். 4 சேனல். இது வந்து 7388 007 ரெண்டு சேம் தான். ஒரே மாதிரியே நம்ம அதே தான் போட்டுப்போம். சப்ரி இது வசந்தோடது, சக்தி, யூடி ப்ராலஜிக்கில் வரக்கூடிய சப் சர்க்யூட் எல்லாமே இதுக்கு மேட்ச் ஆகுது. நம்ம எல்லாமே போட்டு செக் பண்ணி பார்த்துருக்குறோம். நம்ம காம்பேக்டாக இருக்கிற அப்படிங்கிறனால இது போட்டுக்கிறோம். இது பக்காவாக இருக்கும். இதே வசந்தோடது போட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே வைக்கக்கூடிய இட வசதிகள்லாம் இல்லை. அவர் போட்டோம்னா பக்கா ரிசல்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து இடம் இல்லாத ஒரு காரணத்தினால இதுவும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து இது போடுறோம். இது வந்து அதே சன்னில் வந்து ஃப்ளிப் சர்க்யூட் பிடி. இதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம் நம்ம ட்ரிபிளுக்காக. நம்மக்கிட்ட வரக்கூடிய எல்லா போர்டுக்கும் அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணி நம்ம பிடி ரிசல்ட் அது வந்திருக்கிறதுனால இந்த பிடி வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கிறோம். இதுவும் ஆடியோ, வாய்ஸு, ட்ரிபிளு, பேஸு எல்லாமே இதில் வந்து பக்காவாக மேட்ச் ஆகும். இது வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சு போடலாம். நம்ம அதாவது நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் போகிற மாதிரி தான் 4 இன்ச் போடலாம். 4 இன்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த 4 சேனல் போகிறீங்க அப்படின்னோம்னா நம்ம காரில் மாட்டக்கூடிய 4 இன்ச்சோ இல்லை 6 இன்ச்சோ போட்டுட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். நம்ம 4 சேனல் போடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய 4 ohmஸில் 8 இன்ச் ஹெவி மேக்னெட் போட்டோம்னா இது கொடுக்கக்கூடிய ஆம்பியருக்கோ அது வாய்ஸுக்கு சுத்தமாக உங்களுக்கு மேட்சே ஆகாது. அதனால் நம்ம போடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார் டோர் ஸ்பீக்கருக்கு வரக்கூடியது வேர்ல்டெக்லேயோ அல்லது நிறைய பிராண்ட் வருது. ஜான் பேரல் வருது, ஜிசோனிக் வருது. ஜிசோனிக்கில் ஒரு மாடல் சூப்பராக இருக்கும். டியூட்டர் இல்லாத வரக்கூடிய மாடல் பக்காவாக இதுக்கு பேஸுக்கு நல்லா மேட்ச் ஆகும். நீங்கள் அதை போட்டு 2 4 இன்ச் டியூட்டர் இருக்கிறது கூட போட்டுக்கலாம். இல்லை 2 6 இன்ச் வந்து அதை போட்டுட்டு பேக்கில் ஃப்ரண்ட் 2 டோருக்கு வந்து நீங்கள் டியூட்டர் இருக்கிறது போட்டுக்கலாம். ஆனால் 6 இன்ச்சுக்கு மேலே இது போட்டால் என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து மேட்ச் ஆகிறதில்ல. அதுவே போதுமானது. நல்லா ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். போர்டு பொறுத்தளவுக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் வர்றதில்லை. அதிக லோடு நம்ம கொடுத்து பார்த்ததில்லை அந்த மாதிரி பெரிய ஸ்பீக்கர்கள் போட்டு. பட் 12 வோல்ட் ட்ரைவ் பண்ணுறதுனால அது போட்டால் நல்லா ஆடியோ ரிசல்ட் நல்லா இருக்குது. நம்ம கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறது அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 4 இன்ச்சு டு 6 இன்ச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா நீங்கள் 6 இன்ச்சு மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா சிலது மேக்னெட் சின்னதாக வரும், காயில் வந்து சின்ன காயிலாக வரும்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த 4 சேனல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னோம்னாவே நம்ம கார்களுக்காக பயன்படுத்தக்கூடியது. அப்போ அந்த கம்பெனி செட்டு வர்றதில் வந்து இந்த மாதிரி இந்த ஐசி இந்த டைப் ஐசி தான் போட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது இதில் கொண்டு போய் ஓவல் போட்டிங்கன்னா தாங்காது. ஏன்னா அவங்க கம்பெனியில் கொடுத்துருக்கிற அந்த இந்த மாஸ்பெட்டோட இது பார்த்திங்க அப்படின்னோம்னா வேறு. ஏன்னா பயனியரில் வந்து பார்த்திங்கன்னா 2030A மாஸ்பெட்னு போட்டு வரும். அதோட ஆடியோ அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். அவங்களோட சர்க்யூட் அந்த டிசைன் அது வேறு. நம்ம இதில் கொண்டு போய் ஓவலை போட்டோம் அப்படின்னோம்னா 6 ohms ஆயிடுது. 6 ohms ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னோம்னா டிரைவர் வந்து ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து EDC வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏதோ ஒரு
இருக்காது. அதனால் நம்ம 6 இன்ச்சில் போட்டுக்கலாம். பேக்கில் வந்து வேல்டெக்கில் டியூட்டர் இல்லாமல் ஒரு மாடல் வருது, அதில் பேஸ் நல்லா வரும். நீங்கள் சப் இல்லாமல் போடும்போது அதை ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மாடல் பாருங்கள், இந்த மாடல் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா பக்காவாக மேட்ச் ஆகும். அது மாதிரி நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்க, அதுக்கு உண்டான ஸ்பீக்கர் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ஷன் பண்ணி போடுங்க. நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க, கஸ்டமராக நீங்கள் செட்டு வாங்கிட்டு போய் ஒரு எலக்ட்ரிஷியன்ட்ட கொடுத்து மாட்டும்போது நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்பீக்கரு எல்லாமே போட்டீங்க அப்படின்னோம்னா நீங்கள் ஒரு மீடியமான காஸ்ட்டில் வாங்கும்போதுமே அந்த செட் நல்லாயிருக்கும். ஆடியோ கேட்கும்போது நம்ம ஏதோ ஒரு ஸ்பீக்கர் இல்லை எங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கிற மாதிரி செட்டு வாங்குங்க. எதுக்கோ கொண்டு போய் போடும்போது அது வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகிறதுல உங்களுக்கு தான் வந்து அலைச்சல். இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து, என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட வரக்கூடிய கஸ்டமர்கள் அந்த மாதிரி ஏதாவது வர்றாங்க சில நேரங்களில். அதனால் நீங்கள் கஸ்டமராக நீங்களே வாங்கினாலும் அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோடய ஸ்பீச்சில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னோம்னா அதையும் பண்ணுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி செட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள், சர்வீஸுக்கும் கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நான் தான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்ல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நன்றி நண்பர்களே.